வணக்கம் மக்களே. நம்ம தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு நமக்கு வேலைவாய்ப்பு இருக்கோ இல்லையோ தெரில, ஆனால் இந்த வடக்கன்ஸுக்கு எல்லா பக்கமும் வேலைவாய்ப்பு இருக்குங்க. தமிழ்நாட்டுன்னு இல்லாமல் மொத்த சவுத் இந்தியாவிலையுமே இப்படி தான் நடக்குது. இதுக்காகவே ஏகப்பட்ட கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க மூலியமாக நார்த் இந்தியன்லேருந்து நிறைய பேர் வராங்க. வந்து இங்கே கான்ட்ராக்ட்ஸ் மூலமாக எல்லா ஹோட்டலு முன்னாடியாவது பரவாயில்ல, இப்போமெல்லாம் பாருங்களேன், எல்லா இடத்துலையும் ஒரு வடக்கம் இல்லாமல் நீங்கள் பார்க்கவே முடியாது. கொஞ்சம் விட்டால் கவர்மெண்ட் வேலைக்கு கூட அவங்களே போட்டுருவாங்க போல், இன்னும் கொஞ்சம் நாளில் ஓட்டர் ஐடிலாம் வாங்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஸோ இப்போ எதுக்குடா இதை சொல்கிற அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இவங்க நார்த் இந்தியாவிலேருந்து வந்தால் மட்டும் பரவாயில்லைங்க, வந்துட்டு இங்கே எவ்வளோ சிலிமிஷன் செஞ்சுட்டு இருக்கானுங்க, அவ்வளோ பிரச்சனைகள் இழுத்துட்டு இருக்கானுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வடக்கே அவன் நம்பி ஒருத்தன் வேலை கொடுத்துருக்கான், அதுவும் வடக்கன் தான். அவனுடைய பொண்டாட்டிக்கே எப்படி துரோகம் பண்ணி கடைசியில் எவ்வளோத்துக்குள்ளே ஒரு கேவலமான விஷயம் நடக்கக்கூடாதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்து கூப்பிட்டு நம்பி வேலை கொடுத்தவனுக்கே துரோகம் பண்ணுற ஒரு வடக்கனை இந்த சம்பவத்தில் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வேறு எங்கேயுமே நடக்கலைங்க, நம்ம சவுத் இந்தியாவில் கேரளாவில் தான் நடந்திருக்கு. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கடைசியில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்லாம் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, அது என்னைய ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், எல்லாத்தையும் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் யார் யார் எந்தெந்த ஊர்ல இருந்தெல்லாம் வந்து நம்ம வீடியோஸை பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு. வாங்க அது என்ன சம்பவம், என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். மன்சூர் மாலிக் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருங்க. அவருடைய வயசு 40 வயசுங்க. அவருடைய சொந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால். ஸோ இதே மாதிரி கான்ட்ராக்டர்லாம் வச்சு இவர் வந்து கேரளாவுக்கு தொழிலுக்காக வராரு. வந்தவர் கூலி வேலை அந்த மாதிரி ரொம்பவுமே கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாரு. உங்களுக்கே தெரியும் வடக்கன் சும்மாவே எப்படி வேலை பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய குடும்பத்துக்கு பணம் அனுப்பிட்டு அப்படி தாங்க இருந்திருக்காரு. ஸோ இவங்களுடைய குடும்பம் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து மனைவியும் 2 குழந்தைகளும். மனைவியோட பேர் ரேஷ்மா. அந்த மனைவிக்கு வந்து 33 வயசு ஆகுதுங்க. ஆனால் அந்த மனைவி குழந்தைகள் எல்லாருமே வந்து வெஸ்ட் பெங்காலில் தான் இருக்காங்க. ஏன்னா இவரே வந்து தொழிலுக்காக வந்தவர். ஸோ இதனால இவர் வந்து ஃபேமிலியெல்லாம் கொண்டு வர முடியாது பார்த்தீங்களா, அதனால இவர் இங்கேருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி ஃபேமிலிக்கு வந்து காசு அனுப்பிட்டு இருக்காரு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய உழைப்பால் அந்த வடக்கனாகிய மன்சூர் வந்து முன்னேறிக்கிட்டே வராருங்க. எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் வந்து தங்க ஆசாரியாகவே மாறிடுறாருங்க. ஸோ இவர் தங்க ஆசாரியாக மாறினதுக்கப்புறம் இவருக்குன்னு நிறைய கிளைண்ட்ஸ் வராங்க. அந்த கேரளா சுற்றி ஃபுல்லாக இவருக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வராங்க. இவர் சொந்தமாக ஒரு கடை மாதிரி போட்டு அங்கே தங்க ஆசாரி வேலை பார்க்குறாரு. இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான நிலைமைக்கு இவர் வந்து கூலி தொழிலிருந்து வந்திருக்காரு. அந்த லெவலுக்கு முன்னேறி வந்திருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எல்லா கஷ்டமும் யாருக்காக படுறோம்? பொண்டாட்டி பிள்ளைகளுக்காக படுறோம், அவங்க லைஃப்பை நல்லா இருக்கிறதுக்காக பண்ணுறோம். ஸோ இப்போ ஓரளவு நல்லா ஆகிட்டார். இதனால என்ன பண்ணுறாருன்னா, வெஸ்ட் பெங்காலில் இருந்து தன்னுடைய மனைவி அப்புறம் குழந்தைகளை வந்து இவர் இங்கே கூட்டு வர்றாரு. இங்கே கூட்டு வந்து ஒரு வாடகை வீட்டில் வந்து தங்க வைக்கிறாரு. இந்த குடும்பங்கிறது ஒரு நல்ல குடும்பங்க, நீட்டாக போயிட்டுருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து குடும்பத்து மேலேயும் சரி பொண்டாட்டி மேலேயும் சரி அவ்வளோத்துக்குள்ளே ஒரு பாசம் உண்டுங்க. அடிக்கடி வந்து வெஸ்ட் பெங்கால் போயிட்டு வர்றது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருப்பார். ஏன்னா அங்கே உள்ள சொந்தக்காரங்களையும் பார்க்கணும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் இவர் பண்ணிட்டு இருந்தாருங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது இவங்க குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன சண்டைகள் உண்டுங்க. எதுனா கணவன் மனைவிக்கு உள்ள எப்போவுமே ஒரு சின்ன சின்ன சண்டை இருக்க தான் செய்யும். அப்படி சண்டையே வராமல் இருந்துச்சுன்னா அவங்க வந்து புருஷன் பொண்டாட்டியே கிடையாது, ஓப்பனாக சொல்ல போனால். ஸோ சின்ன சின்ன சண்டைகள் வரும்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் வந்து இவங்களுக்குள்ளே வந்துக்கிட்டு தாங்க இருந்திருக்கு. ஆனாலும் இது வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டார். இந்த மன்சூரும் இருந்துக்கிட்டு பொண்டாட்டி மேலே அவ்வளோ அன்பாக இருப்பாரா. ஸோ ரொம்பவுமே யாரும் சண்டை போட்டுக்க மாட்டாங்க. ஆனால் லைட்டாக சண்டை வரும். இப்படியே போயிட்டு இருக்கும்போது இவர் தொழிலுக்கு வந்து அடுத்த கட்டமாக முன்னேறாரு. இவருக்கு ஒரு அசிஸ்டண்ட் இப்போ தேவைப்படுது. ஸோ அந்த லெவலுக்கு இவருக்கு நிறைய ஆர்டர் வர ஆரம்பிக்குது. இவரால் ஒத்தையில மேனேஜ் பண்ண முடியல. இப்போ ஒரு அசிஸ்டண்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி எல்லா பக்கமும் அசிஸ்டண்ட் தேடுறாரு. அதுக்கப்புறம் தான் இவர் யோசித்து ஒரு விஷயம் பண்ணுறாரு. என்னன்னா, வெஸ்ட் பெங்காலில் அவருக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்காருங்க. அதாவது ரொம்ப பழக்கம்லாம் கிடையாது, ஒரு தெரிஞ்ச நண்பர். அவருடைய குடும்பம்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்குங்க, அவ்வளோ மட்டும்தான். ஏன்னா பொண்டாட்டி இறந்து போயிட்டாங்க. அவர் தனியாக அந்த குழந்தைய வச்சு வெஸ்ட் பெங்காலில் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இது வந்து மன்சூருக்கு தெரிஞ்சு, நீ வந்து கேரளாவுக்கு வா, ஒன்று நான் ஃபுல்லாக நான் பார்த்துக்கிறேன், உன் குழந்தைய நான் படிக்க வைக்கிறேன், உன் லைஃப்பை நல்லா மாற்றி கொடுக்குறேன், நீ எனக்கு அசிஸ்டண்ட்டாக வந்து இருந்து என் கூட தொழிலை கற்றுக்கோ, எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இரு அப்படின்னு சொல்லி மெனக்கெட்டு வெஸ்ட் பெங்காலில் இருக்க தன்னுடைய நண்பரை வந்து கூப்பிடுறாருங்க. அவருடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரு. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிருவும் வந்து இங்கே வந்துடுறாருங்க, குழந்தையை கூட்டிகிட்டு வந்துடுறாரு.
வராரு. வந்துட்டு கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ இந்த மன்சூர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவு ஒரு பெரிய வீடா வாடகைக்கு எடுக்காருங்க. எந்த மாதிரினா, கீழே வந்து அந்த பெருவோட குழந்தையும் தங்குவாங்க, மேலே வந்து இவங்க ஃபேமிலி ஃபுல்லாக தங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வீடு எடுத்திருக்காரு. இவருடைய பிஸ்னஸுமே நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ இப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனைவி ரேஷ்மா இருக்காங்க தெரியுமா, அவங்க வந்து ஒரு நாள் திருச்சூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுறாங்க. என்னன்னு சொல்லி கால் பண்ணுறாங்கன்னா, என்னுடைய கணவர் வந்து வெளியே போய் 2 நாள் ஆச்சு, இன்னமும் வீட்டுக்கு வரவே இல்லை, அவர் எங்கே போனாருன்னு தெரில, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பொண்டாட்டி ஆகிய ரேஷ்மா வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ உடனே போலீஸ்காரங்களும் வராங்க, வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லி டீட்டெயிலாக கேட்குறாங்க. அப்போ அந்த மனைவி ரேஷ்மா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய கணவர் வந்து மன்சூர், அவர் இந்த மாதிரி தங்க ஆசாரியாக இருக்கார், எங்களுக்கு சொந்த ஊர் வெஸ்ட் பெங்கால், எல்லா டீட்டெயிலுமே சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு இந்த மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி நான் வந்து வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு போனவர் இன்னும் ஆளை காணும், கையில் நிறைய நகையெல்லாம் கொண்டு போனார், என்னாச்சு என்ன ஏதுன்னு தெரில, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ போலீஸ்காரங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நகையை கொண்டு போயிருக்காரு, அப்போ இவர் நகையாசாரி தானே, ஸோ நகையை எங்கேயோ கொண்டு போயிருக்காரு, அந்த நேரத்தில் ஏதாவது நடந்திருக்குமோன்னு சொல்லிட்டு அந்த கோணத்தில் வந்து விசாரிக்கிறாங்க. ஆனால் ஒரு க்ளூ எதுவுமே கிடைக்கல. அவருடைய ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப். ஸோ இப்போ போலீஸ்காரங்களுக்கு என்ன பண்ணனே தெரில. உடனே என்ன ரேஷ்மா கிட்ட தான் திரும்ப இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, உங்ககிட்ட ஒன்றுமே சொல்லலையா, எங்கே போகிறாரு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ இருந்துக்கிட்டு அவர் வந்து இந்த தொழில் விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்ல மாட்டார், அவர் எப்பவும் போல் எங்கேயாவது போவார் வருவார் இவ்வளோதான் அப்படின்னு ஒட்டி இவங்க போலீஸ்காரங்க இருந்துட்டு வெஸ்ட் பெங்காலில் உள்ள தன்னுடைய ஃபேமிலி வீட்டுக்கு போயிருக்காங்களோ அப்படின்னு ஒட்டி அங்கெல்லாம் விசாரிக்கிறாங்க. பார்த்தா அங்கேயுமே அவர் வரவே இல்லை. அப்போ இந்த போலீஸ்காரங்களுக்கு இந்த கேஸ் மூவே ஆக மாட்டேங்குது, என்னடா இது இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ரொம்பவுமே குழப்பம். இதுக்கு நடுவில் ரேஷ்மாவும் இருந்துட்டு என் புருஷனை காணும்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. போலீஸ்காரங்களுக்கு இப்போ வந்து ஒரே வழி, இவருடைய ஃபோன் காலை நம்ம ட்ரேஸ் பண்ணால் கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லி இவர் கடைசியாக பேசின எல்லாத்தையுமே வந்து ட்ரேஸ் பண்ணுறாங்க. இவர் ஃபோன் ஆஃப் ஆயிருந்தாலும் இவர் சிம்மு வச்சு ட்ரேஸ் பண்ணுறாங்க. ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிளைண்ட்டுக்கிட்ட தான் பேசியிருக்காரு. அந்த நகை ஆசாரி தானே இவர், அதுக்கு சம்மந்தப்பட்ட கிளைண்ட் எல்லாத்தையும் பேசுகிறாரு. அப்போ உங்களுக்கு தான் நகை கொண்டு வராரான்னு எல்லாத்துக்கும் ஃபோன் அடிச்சு கேட்குறாங்க. இல்லை அப்படிலாம் இல்லை, அவர் வந்து எந்த ஆர்டரும் நாங்கள் இப்போதைக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி தான் எல்லா கிளைண்ட்டுமே சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் போலீஸ்காரங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, சரி ஓகே நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுவோம், அந்த சிம்மை வந்து ட்ரேஸ் பண்ணுவோம், கடைசி லொக்கேஷன் எங்கே இருந்துச்சுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சைபர் கிரைமை வச்சு அந்த சிம்மை வந்து ட்ரேஸ் பண்ணுறாங்க. ட்ரேஸ் பண்ணும்போது தான் போலீஸ்காரங்க எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சியான விஷயம் நடக்குது. என்னென்னா, இந்த சிம்மு கடைசியாக ஆக்டிவாக இருந்தது அவருடைய வீட்டில் தாங்க. யார், மன்சூருடைய வீட்டில் தான் அவர் சிம்மு கடைசியாக ஆக்டிவாக இருந்திருக்கு. அங்கே வச்சு தான் அவர் சிம்மு வந்து ஆஃப் ஆகியும் இருந்திருக்கு. அப்போ தான் போலீஸ்காரங்க புரிஞ்சுக்கிறாங்க, இதில் ஏதோ ஒரு உள்குத்து இருக்குது, இந்த கேஸில் வந்து நம்ம யோசிக்காத ஒரு பெர்ஸ்பெக்டிவில் இந்த கேஸ் வந்து நகருது அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க முடிவு பண்ணி உடனே எங்கே போகிறாங்க, டேரெக்டாக ரேஷ்மா இருக்கா பாருங்கள் அந்த மன்சூர் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து ஷாக் ஆகிட்டா. திடீர்னு போலீஸ்காரங்க வந்தோட்டி அந்த ஷாக் ஆனது போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இவ வந்தோட்டியே நம்மளை பார்த்து ஷாக் ஆகிட்டா. அப்போ ஏதோ ஒரு மேட்ரு இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட வந்து நான் வீட்டை சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க கேட்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தானே கம்ப்ளைண்ட்டே கொடுத்தேன், அவரை தேடுறதுக்கு இல்லாமல் ஏன் வீட்டை சர்ச் பண்ணணும்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ போலீஸ்காரங்க என்னென்னா, உன் புருஷன் வெளியே போனாங்க, வீட்லையாமல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போவோம் அப்படின்னு ஒட்டி இவளுக்கு வந்து பயங்கரமான ஷாக்கு. அப்போ நாங்கள் தேடி ஆகணும்னு சொல்லிட்டு தேடும்போது இவருடைய ட்ரெஸ்ஸு, இவருடைய பேகு, இவர் யூஸ் பண்ணுற வாட்சு, இந்த ஆக்சசரிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா பசங்க, அது எல்லாமே வீட்டில் தான் இருக்குது. அப்போ போலீஸ்காரங்க கேட்குறாங்க, ஏமா உன் புருஷன் வந்து வாட்சு கீச்சு எதுவும் போடாமல் ட்ரெஸ்ஸு கீஸு எதுவும் எடுத்து வைக்காமல் திடுதுப்புனாமா போவான், அதுவும் வெறும் நகையை மட்டுமாமா கொண்டுட்டு போவான், என்னம்மா நீ சொல்கிறதுல லாஜிக்கே இல்லையா, என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லு அப்படிங்காங்க. அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு அடித்து சொல்கிறா, இல்லைங்க இதுதான் நடந்துச்சு சார், என்னை நம்புங்க, என் புருஷன் இந்த மாதிரி போனவர் ஆளே காணும், 2 நாள் ஆச்சு அப்படி இப்படிங்காங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ்காரங்க அந்த 2 சின்ன பிள்ளைங்க இருக்காங்க தெரியுமா, யார், மன்சூரோட குழந்தைங்க, அந்த குழந்தைங்கள்ட்ட கூப்பிட்டுட்டு அப்பா எங்கே போனாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அந்த பிள்ளைங்க சொன்னது இந்த கேஸில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு. என்னன்னா, என்னுடைய அப்பா வந்து 1 வாரத்துக்கு முன்னாடியே வெஸ்ட் பெங்காலுக்கு போயிட்டாரு, அவர் திரும்ப வரவே இல்லை இன்ன வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க சொல்லிட்டாங்க. அப்பவும் போலீஸ்காரங்க கேட்குறாங்க, இதை உங்களுக்கு யாருமா சொன்னா அப்பா 1 வாரத்துக்கு முன்னாடியே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னதுக்கு அந்த குழந்தைங்க இருந்துட்டு சொல்லுது, எங்கள் அம்மா தான் சொல்லுச்சு, எங்கள் அப்பா ஒரு நாள் காலைல எந்திரிச்சு பார்த்தேன், எங்கள் அப்பாவை காணும், எங்கள் அப்பா வெஸ்ட் பெங்கால் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னிச்சு அம்மா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்க சொல்லிட்டு. உடனே போலீஸ்காரங்க இருந்துக்கிட்டு, ஏம்மா நீ தான் 2 நாளைக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுத்த என் புருஷனை காணும்னு சொல்லிட்டு, ஆனால் உன் பிள்ளைகள்கிட்ட சொல்லி வச்சிருக்க 1 வாரமாக உன் ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லை வெஸ்ட் பெங்காலில் இருக்காருன்னு சொல்லி வச்சுருக்கேன், என்ன
என்ன தான் நினச்சிட்டு இருக்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்பவும் இருந்துட்டு அவள் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இல்லை அன்னைக்குன்னு பார்த்து வந்து கணவர் வந்து வெளியே கடைக்கு போனார், பிள்ளைங்க வந்து நானும் வருவேன்னு அழுதுச்சு, அதனால வெஸ்ட் பெங்கால் போகிறாருன்னு பொய் சொன்னேன் பிள்ளைகளை ஏமாத்துறதுக்காக அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இவர் சொல்கிறதுல லைட்டாக ஒரு லாஜிக் இருக்கா. திரும்ப அந்த பிள்ளைங்களே கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்லுது, என்னன்னா நாங்கள் எப்போவுமே பின்வாசலில் தான் விளையாடுவோம், பின்வாசலில் அம்மா எப்போவுமே குப்பை போடுவாங்க, ஆனால் இந்த ஒரு வாரமாக பின்வாசலுக்கு விளையாட போகக்கூடாது, நீங்கள் போனீங்கன்னா அப்பா வந்து உங்களை அடிப்பார், நீங்கள் போகிறது அப்பாவுக்கு பிடிக்கலை, நீங்கள் பின்வாசலில் போய் விளையாடக்கூடாதுன்னு அம்மா எங்களை ரொம்ப சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளே சொல்லியிருக்குங்க. அந்த குழந்தைகளுக்கு எவ்வளோத்துக்குள்ளே ஒரு அறிவு பாருங்கள். அந்த குழந்தைங்க மட்டும் இந்த மாதிரி விஷயத்த சொல்லலைன்னா இந்நேரம் இந்த கேஸே திசை மாதிரி போயிருக்கும். போலீஸ்காரங்களுக்கு இந்த லெவலுக்கு ஒரு க்ளூ கிடைந்திருக்காது, இந்த கேஸில் இவ்வளோ பெரிய ஒரு ட்விஸ்ட்டு நடந்திருக்காது. கடைசியில் போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவர் இருந்துக்கிட்டு ஒன்றும் இல்லை சார், அங்கே நிறைய பாம்புகள்லாம் இருக்குனால நான் பிள்ளைங்களை வந்து அனுப்ப மாட்டேன் அப்படிங்காங்க. அப்போ இவ்வளோ நாள் பிள்ளைகள் விளாண்டுருக்கு, இந்த கடைசி ஒரு வாரம் மட்டும் நீ அனுப்ப மாட்டேங்க, அதுவும் கேட்டால் அப்பா வந்து அடிப்பாங்கன்னு சொல்லி மிரட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க, இல்லைங்க பாம்பு இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல குழி தோண்டி மூடின மாதிரி ஒரு அடையாளம் இருந்திருக்கு. அப்போ போலீஸ்காரங்களுக்கு பாதி தெரிஞ்சு போச்சு, இந்த இடத்துல ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே என்ன பண்ணுறாங்க, குழியை தோண்ட வைக்கிறாங்க, ஆட்களை வர சொல்லி. ஆட்களும் குழியை தோண்டுறாங்க. எல்லாரும் எதிர்பார்த்த ட்விஸ்ட்டு தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மன்சூரோட உடம்பு அந்த குழிக்குள்ளே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் போலீஸ்காரங்களுக்கு ஆணித்தரமாக தெரிஞ்சு போச்சு, இந்த 33 வயது ரேஸ்மா தான் இந்த மன்சூரை வந்து கொலை பண்ணியிருக்கா அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்பவும் இந்த பொண்ணை கூப்பிட்டு போய் விசாரிக்காங்க. அப்படி விசாரிக்கும் போது இந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, ஆமாம் சார் நான் தான் கொன்னேன், ஆனால் என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க, எனக்கும் என் கணவருக்கும் அடிக்கடி சண்டை நடக்கும், எங்கள் வெஸ்ட் பெங்காலில் வந்து எங்களுக்கு சேர்ந்த ஒரு நிலம் ஒன்று இருக்குது, அந்த நில பிரச்சனைனால எனக்கும் என் கணவருக்கும் அடிக்கடி சண்டை நடக்கும், என்னை போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துவார், ரொம்ப போட்டு டெய்லி அடிப்பார், குடிச்சிட்டு வந்து அடிப்பார், அதனால நான் ஒரு நாள் என்ன பண்ணேன், இவரே நம்மளை அடிச்சுட்டு இருக்காருன்னு சொல்லி என்னால் கோபத்தை அடக்க முடியாமல் டக்குன்னு செவுட்டில் ஒரு அறை வச்சேன், அரைஞ்சதில் இவர் கீழே விழுந்துட்டார், விழுந்தவர் எதுலையா மண்டை அடித்து இறந்துட்டார், நான் எழுப்பி பார்க்க எந்திக்கவே இல்லை, எனக்கு உடனே பயம் தாங்க முடியல, உடனே என்ன பண்ணேன், எங்கள் கீழ் வீட்டில் பெருன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து என்னுடைய கணவரோட அசிஸ்டண்ட் தான், அவரை கூட்டிகிட்டு நான் வந்து பணத்தை இந்த மாதிரி புதைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் மாட்டக்கூடாதுங்கிறதுக்காக இவர் காணும்னு சொல்லி நானே போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டேன், என்னுடைய தற்காப்புக்காக நான் அவரை கொன்னுட்டேன் அப்படிங்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாடியை கொண்டு போய் நேராக அட்டாப்சிக்கு விடுறாங்க. அட்டாப்சியில் விடும்போது இந்த பொண்ணு சொன்னதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமே, கடைசியில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு சொன்னதுக்கும் அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. என்னன்னா, அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாரோ ஒருத்தங்க இரும்பு கம்பியை வச்சு மண்டையில் அடித்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அட்டாப்சி ரிப்போர்ட்டில் க்ளீனாக தெரிஞ்சு போச்சு. இவன் என்ன சொல்லியிருக்கா, செவுட்டில் அடித்தேன் கீழே விழுந்து இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கா, பெருன்னு ஒருத்தரை வச்சு தான் இது பண்ணிட்டு இருக்கா. இப்போ அந்த பெருவை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு கேவலமான நிறைய விஷயம் போலீஸ்காரங்களுக்கு தெரிய வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வடக்குலேருந்து தான் குடும்பத்தில் பொண்டாட்டி இல்லாமல் பிள்ளையை வச்சு கஷ்டப்படுதானு சொல்லிட்டு இவர் பார்த்து அசிஸ்டண்ட்டாக சேர்த்து விட்ருக்காங்க தெரியுமா. இந்த அசிஸ்டண்டாகி இந்த வடக்கன் பெருக்கும் அந்த பொம்பளை இருக்கா பாருங்க 33 வயசு ரேஷ்மா, அவளுக்கும் கள்ள தொடர்பு அப்படின்னு தெரிய வருதுங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அடிக்கடி குடும்பத்தில் சண்டை போடுவாராம். யார், மன்சூர். இவர் சண்டை போட்டு என்ன பண்ணிடுவார்னா வெளியே போயிடுவாராங்க. எதுக்காக வெளியே போவார்னா, இங்கே இருந்தால் ரொம்ப ப்ரெஷர் ஆயிரும், நம்ம வெளியே போய் கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவோம், அப்போ தான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போகிறான். அவர் வெளியே போகிற நேரம் ஃபுல்லாக இவ அப்படியே கீழே வந்து பேசுவாளாங்க, ஓனரை பாரு இப்படி போட்டு பாடாப்படுத்துறாரு, என்னை கொடுமைப்படுத்துறாருன்னு சொல்லிட்டு பேசுவாங்களாம். இப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டே இருந்தவங்க ஒரு கட்டத்தில் இவங்க தொடர்புங்கிறது ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போதுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணுக்கும் அந்த பெருவை பிடிச்சி போயிருது, அந்த பெருக்கும் இந்த பொண்ணை பிடிச்சி போயிருது. இந்த பொண்ணு வந்து தனக்கு ஒரு கணவர் இருக்காரு, கூலி தொழிலில் கஷ்டப்பட்டு இந்த லெவலுக்கு முன்னேறி நம்மளை நல்லா பார்த்துக்கிறாருன்னு சொல்லிட்டு நினப்பே இல்லை. நம்ம வந்து ஒரு பிச்சைக்காரனோட மோசமாக இருந்தோம், நம்ம குழந்தைக்கெலாம் எதிர்காலம் இருக்குமான்னு தெரியாத லெவலுக்கு இருந்தோம், நம்மளை கூப்பிட்டு தெய்வம் மாதிரி வாழ வச்ச நம்ம ஓனருக்கு துரோகம் பண்ணுறோன்னு அந்த பெருவும் நினைக்கவே இல்லை.
2 பேரும் சேர்ந்து இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பை வளர்க்குறாங்க. இவர் எப்போம்லாம் வெஸ்ட் பெங்கால் போகிறாரோ அந்த டைம் 2 பேரும் பயங்கரமாக உடல் உறவில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படியே இவங்க ரிலேஷன்ஷிப் போயிட்டே இருக்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி மன்சூருக்கு வந்து தெரியவே தெரியாதுங்க. அதுக்கப்புறமும் ஏன்டா மன்சூரை கொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு இருக்கா தெரியுமா ரேஷ்மா, அவள் சொல்லியிருக்கா, பெரு இந்த மாதிரி என் கணவர் தான் நம்ம 2 பேத்துக்கும் இருக்க ஒரே பிரச்சனை, அவரை மட்டும் தீர்த்து கட்டிட்டோம்னா நம்ம நிம்மதியாக வாழலாம். அவருக்கு இந்த ஊரில் ஏகப்பட்ட கிளைண்ட் இருக்காங்க, நல்லா தொழில் கற்றுக்கிட்டாரு, உனக்கும் நல்லா தொழில் சொல்லி கொடுத்துட்டாரு. இப்போ அவர் இறந்தா கூட நீ அந்த இடத்த வந்து நீ பிடிச்சிடலாம், உனக்கு நிறைய கிளைண்ட் வருவாங்க, நீயும் இருக்கலாம், நானும் உன் கூட இருப்பேன், நம்ம குழந்தைகளை நம்ம ஜாலியாக பார்த்துக்கலாம், நம்மளும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஒரு பிளானை வந்து போட்டு கொடுக்குறா பெருக்கு. அப்போ எப்படிடா இவரை கொல்லலாம் அப்படிங்கிறபோது குடும்பத்தில் ஆல்ரெடி நிறைய சண்டை வந்துட்டுருக்கா. ஒரு நாள் வந்து இதே மாதிரி வீட்டுக்கு வராரு மன்சூர். அப்போது அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு குழந்தைகள்கிட்ட என்ன சொல்கிறான்னா, கீழே வந்து அந்த பாப்பா தனியாக தானே இருக்கா, நீங்கள் கீழே போய் படுங்க, அதாவது கீழே ஆல்ரெடி பெருவோட குழந்தை இருக்குது, ஸோ அதனால் கீழே பெருவோட குழந்தை கூட போய் படுங்கன்னு சொல்லி 3 குழந்தைகளும் சேர்ந்து கீழே படுக்கிறாங்க. இவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு ஃபுல் பாட்டில் பிராந்திங்க, அந்த பிராந்தியை வாங்கி அவர்கிட்ட எனக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்க, யார் அந்த ரேஷ்மா மன்சூர்கிட்ட சொல்கிறேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்க, நீங்கள் எவ்வளோ நாளும் குடிங்கன்னு சொல்லி இப்போ ஊற்றி விட்டுருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுல் பாட்டில் பிராந்தியையுமே அவருக்கு ஊற்றி விட்டுருக்கான். அந்த லெவலுக்கு அவரை போதையின் உச்சத்தில் ஆக்கியிருக்காங்க. அப்படியே அவரால் நிற்க கூட முடியல, அந்த லெவலுக்கு தள்ளாடுற லெவலுக்கு இவன் ஊற்றி கொடுத்துட்டு கடைசியில் அப்படி கிறங்கி இருக்கும்போது தான் கையால் இரும்பு கம்பி எடுத்து பெருக்கிட்ட கொடுத்துருக்கா. பெரு அப்போ மேலே வந்திருக்கான், இந்த மாதிரி இவ கரெக்டாக மெசேஜை போட்டா, இந்த மாதிரி ஆள் ஸ்டெடியாக இல்லை, இந்த டைம் நீ வந்தால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லியிருக்கா. பெரு மேலே வந்துட்டா இவன் உடனே என்ன பண்ணுறான், இரும்பு ராடை எடுத்து கையில் கொடுக்குறான். அந்த பெரு இரும்பு ராடை வச்சு அவர் மண்டையில் ஒரே அடிங்க. யோசிச்சு பாருங்களேன், அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஒரு இதே இல்லையாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு கூலி தொழிலாளியாக இருந்து ஒரு வெளிய மாநிலத்துக்கு வந்து அந்த இடத்துல ஒரு ஆளாக நின்று கடைசியில் தெரிஞ்சவேங்கிற ஒரு காரணத்துக்காக அவள் குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு கூட்டு வந்து அவனுக்கும் சேர்த்து சோறு போட்டு பார்த்துக்கிட்டா இருப்பாருங்களேன். கடைசியில் அவன் கையாலேயே கொண்டுட்டான் அந்த முதலாளியை. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த நாடு எவ்வளோத்துக்குள்ளே கேவலமாக போயிட்டுருக்குன்னு. இதுக்கப்புறம் எவனுக்காவது ஒரு நல்லது பண்ணணுன்னாவது நமக்கு தோணுமா? யோசிச்சு பாருங்களேன், ஒரு நல்லது பண்ணணுமே, அவனும் பாவமேன்னு நினச்சதுக்காக அந்த ஆளை போட்டே தள்ளிட்டாங்க. போட்டு தள்ளினோட்டு என்ன இருக்குது, அந்த பாடியை வந்து அப்படியே கேரி பேக் இருக்குது பாருங்கள், அந்த பிளாஸ்டிக் கவர்லாம் வச்சு சுற்றி வந்து நேராக இங்கே வச்சுருக்காங்க. எங்கே பாத்ரூம்குள்ளே வச்சு பாத்ரூமை பூட்டிட்டாங்க. அந்த பிள்ளைங்கெல்லாம் மறுநாள் வந்து அப்பா எங்கன்னு கேட்டிருக்கா. அப்போ தான் இவ சொல்லியிருக்கானா, அப்பா வெஸ்ட் பெங்கால் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகள்கிட்ட சொல்லிட்டா. ஆனால் குழந்தைங்க இப்படி போலீஸ்காரங்கள்ட்ட சொல்லுவாங்கன்னு அவன் நினச்சி கூட பார்க்கல. கடைசியில் குழந்தைகளாலேயே அவருக்கு வந்து ஒரு நீதி கிடச்சிச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த பாடி வந்து பாத்ரூமில் இருக்குது. அது வந்து சுமார் 1 வாரமாக பாத்ரூம்குள்ளேயே அந்த பாடி இருந்திருக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணன்னு தெரியாமல் டைரெக்டாக பின்வாசலுக்கு போய் அங்கே குழி தோண்டி அங்கே அப்படியே புதைச்சிட்டாங்க பாடியை. இதுதான் நடந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் இப்படி போலீஸ்காரங்கள்ட்ட இவளே ஃபோன் அடித்து ஒரு ஆக்டிங்கை போட்டு கடைசியில் வந்து இந்த குழந்தைகள்னால உண்மை தெரிஞ்சு போலீஸ்காரங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போது அந்த பெரு உண்மையை சொல்லும்போது தான் இவ்வளத்துக்குள்ளே ஒரு கேவலமான சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறதே வெளியே வந்திருக்கு. இது 2021 டிசம்பர் 12 நடந்த சம்பவங்க. அந்த சமயத்தில் கேரளா ஃபுல்லாகவே இந்த சம்பவம் ரொம்பவுமே ஒரு பேச்சு பொருளாக மாறிச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ இது போக இந்த கேஸில் இன்னமுமே நிறைய வெளிவராத உண்மைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே நிறைய பேர் சொல்கிறாங்க. அது போக இந்த பணத்தை புதைக்கிறதுக்கு ஒரு 16 வயசு பையனும் உடன் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து வந்துச்சான். ஆனால் அந்த பையன் யார் என்னன்னு சொல்லிட்டு இன்ன வரை யாருக்குமே தெரியாதான். இவங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. இன்ன வரைக்கும் கேஸுக்கு வந்து தீர்ப்பு வரவே இல்லை. நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இவ்வளத்துக்குள்ள ஒரு நல்ல மனுஷனாக குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டவருடைய நிலைமை இதுதாங்க. யோசிச்சு பாருங்க, இப்படிலாம் நடக்குமா? அவ பொண்டாட்டிக்கு கொஞ்சமாவது ஒரு பாசநேசம் இருந்திருக்குமாங்க? எந்த அளவு குடும்பத்துக்காக போராடினவர். பொண்டாட்டியை விட்டு தள்ளுங்க, அந்த பெருக்கு எங்கெங்க போச்சு? எவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ளவனை எப்படி வளர்த்து விடணும்னு நினச்சாரு, கடைசியில் அவருக்கே துரோகம் பண்ணிட்டான். இப்போ என்ன தெரியுமா, அந்த 3 குழந்தைங்க இருக்குது தெரியுமா, ஒன்று பெருவோட குழந்தை, அந்த ரேஷ்மாவோட குழந்தைங்க 2 பேர், 3 குழந்தைகளையும் போலீஸ்காரங்க குழந்தைகள் காப்பகத்தில் விட்டுட்டாங்களாங்க. யாருமே பார்க்கறதுக்கு வழி இல்லாமல் அநாத ஆசிரமம்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி அந்த 3 குழந்தைகளை அநாத ஆசிரமத்தில் வளர்ந்துட்டு இருக்குங்க. எவ்வளோத்துக்குள்ள அந்த
குழந்தைங்க என்ன பாவம் பண்ணுச்சு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ அழகாக அப்பா அம்மானு ஒரு குடும்பமாக ஜாலியாக வாழ்ந்துட்டு இருந்த குழந்தைங்க இப்போ அனாதை ஆசிரமத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்குங்க. இப்போது நீங்களே யோசிங்க, எல்லா தப்புக்கு பின்னாடியுமே ஒரு குழந்தையோட லைஃபோ இல்லை ஒரு ஃபேமிலியோட லைஃபோ எப்படி பாதிக்கப்படுது பாருங்கள். இவங்களுடைய கொஞ்ச நேரம் சுகத்துக்காக அந்த குழந்தைங்க வாழ்க்கையவே இழந்துட்டு இப்போ இவங்க வந்து ஜெயிலில் இருக்காங்களோ எங்கே இருக்காங்களோ, ஆனால் அந்த குழந்தைங்க லைஃப் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ அதுங்களை பொறுத்தளவு அதுங்க ஒரு அனாதை. இந்த மாதிரி தான் நடக்குது நம்ம நாட்டில். ஸோ இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுபோக இவங்க 2 பேரும் மெயினாக அந்த ரேஷ்மாவும் வெறும் உங்கள் கையில் கிடச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன தண்டனை கொடுப்பீங்க? என்ன பொறுத்தளவு தூக்கு கொடுக்கலாங்க இவங்களுக்குலாம். தூக்கு தண்டனை இல்லை ஆயுள் தண்டனை கொடுத்து மொத்தமாக லைஃபே முடிச்சு விட்டுறணும். நாளை பின்ன எவன் கூட வந்து ஒன்றா இருக்கணும், உல்லாசமாக இருக்கணும்னே புத்தி வரவே கூடாது. அந்த லெவலுக்கு அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும். இதுதான் எனக்கு வந்து ஆசை. ஸோ உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் க்ரைம் ஸ்டோரியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.